ஷோல்டர் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 வகையாக ஷோல்டர் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஒன்று டிரெக்டாக நம்மளோட உடம்புல மெஷர் பண்ணி எடுக்கிறது. இப்போ நீங்கள் ஆளே இல்லை, சைஸ் அவங்களோட உடம்பு மெஷர் இருக்குன்னா அதை வச்சு ஒன்று எடுக்கிறது. இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு ரஃப்பான கால்குலேஷன், இவ்வளோ ஷோல்டர் இருந்தால் இவ்வளோ குறைக்கலாம், இவ்வளோ ஃபுல் ஷோல்டர் இருந்தால் இவ்வளோ குறைக்கலாங்கிற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த இப்போ 3 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து இன்ச் டேப் இப்படி எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு இந்த ஸ்டார்டிங் வந்து, அதாவது இந்த 2 நம்மளோட இந்த ஷோல்டர் இருக்குது, இந்த எட்ஜ் முடியுது, இந்த இடத்துல 2ஐயும் நம்ம அளவு எடுக்கணும். இது பேக்ல திரும்பி தான் நீங்க எடுக்கணும். அதை நீங்க ஒரு ஆளை வச்சுட்டு பின்னாடி திரும்பி எடுக்க சொல்லுங்க. நான் இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரையும் நான் இப்படி பிடிச்சி எடுக்கிறேன். அப்ப இந்த 2 இதுதான் ஃபுல் ஷோல்டர். இப்ப நீங்க இந்த கரெக்டான அளவுல பேக் சைடு எடுக்கல அக்யூரேட்டா வரும். நான் சும்மா எடுக்கிற மெத்தடை உங்களுக்கு காட்டுறேன். இப்படி எட்ஜ்ல இருந்து இப்படி எட்ஜ் வரையும் எடுத்துட்டா இதுல எவ்வளவு வருதோ அதுதான் ஃபுல் ஷோல்டர். இப்போ 15 காட்டுது. அப்ப இந்த ஃபுல் ஷோல்டர் வந்து 15. இப்போ எனக்கு வந்து இந்த 15 இன்ச்சுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 15ஐ எப்படி வைக்கலாம்னு சொன்னா, அதாவது எப்பெல்லாம் அந்த ஃபுல் ஷோல்டரை வைக்கலாம்னா, ஒரு ஐனக் நம்ம போடுவோம், பிளவுஸு காலர் பிளவுஸ் போடுவோம், இல்லையா ரொம்ப க்ளோஸா மூடிட்டு போடுவோம். அப்பதான் இந்த ஃபுல் ஷோல்டர் வைக்கணும். நான் பின்னாடி போட்டிருக்கிற மாதிரி டீப்பா போட்டோம்னு சொன்னோம்னா அந்த மாதிரி பிளவுஸ்க்கு வந்து இதை கால்குலேட் பண்ணி நம்ம குறைச்சிக்கிறணும். அது எப்படிங்கிறத தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நம்ம டிரெக்டா அளவு எடுத்து ஒரு 15ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஷோல்டர்ல வந்து எப்படி நீங்க வந்து ஷோல்டர் மார்க் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் மெத்தடு. நேரடியா அளவெடுத்து, இப்போ இந்த நேரடியா அளவெடுக்கிறதுல இந்த 15 வந்துருச்சு. இதை ஆஃபா டிவைட் பண்ணணும். அதாவது இந்த 15 2ஆ பிரிச்சோம்னா நம்மளுக்கு 7.5 வரும். 7.5. அப்ப இந்த அப்படி கோடு நாங்க ஷோல்டர் மார்க் பண்ணல 7.5க்கு ஃபர்ஸ்ட் இது ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து 7.5க்கு நாங்க பிளவுஸை மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்படிதான் நம்ம மார்க் பண்ணுவோம். இதுல சின்ன ஷோல்டர் அளவை எப்படி நம்ம மார்க் பண்றது அப்படின்னா, நீங்க டீப் கொடுக்கறத பொறுத்து பிளவுஸ். இப்ப வந்து ஒரு பிளவுஸ் வந்து நல்ல டீப்பா வேணும் அப்படின்னா, அதாவது சாதாரணமாவே 1 இன்ச்சு நம்மளுக்கு பிளவுஸ் இறக்க பின் கழுத்து இறக்க ஒரு 1/4 இன்ச்சு ஷோல்டர் மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா வைஸ். இப்ப வந்து இப்போ ஒரு 4 இன்ச்சு பின்னுக்கு கழுத்து இறக்க போதும் அப்படின்னா, இந்த 7.5ல இருந்து நம்ம 1/4 இன்ச்சு பராரம் 4க்கு 1 வரும். அப்போ 1 இன்ச்சு நீங்க குறைச்சு 6.5க்கு மார்க் பண்ணி பிளவுஸ் கட் பண்ணணும். அதே சமயம் அப்படியே இப்ப 8ன்னு வைப்போம். 8ன்னு சொல்லல 2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்ப இந்த 7.5ல 2 இன்ச்சு போச்சுன்னா இந்த இடத்துல 5.5 இன்ச்சு. அப்படி 8 இன்ச்சு டீப்பு போதும் அப்படின்னா இங்க இந்த இடத்துல 5.5 இன்ச்சு தான் நீங்க ஷோல்டர் மார்க் பண்ணணும். இப்படிதான் இந்த டிரெக்டா நேரடியா உடம்புல ஷோல்டர் அளவெடுத்தா எடுக்கிற ஒரு மெத்தடு. அடுத்து 2வது மெத்தட் எப்படின்னா, நம்ம வந்து ஃபார்முலா வைஸ் பராரம் சொன்னோம்னா, இப்ப எனக்கு வந்து அது எப்படி எடுக்கணும்னா, இப்ப மிடில் செஸ்டை எடுத்துடக்கூடாது. ஒருத்தவங்க கூட டவுட்டா கேட்டிருக்காங்க, செஸ்ட் பெருசா இருந்தா ஷோல்டரை சின்னதா வைக்கலாமா பெருசா வைக்கலாமான்னு. அப்படி நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த மிடில் செஸ்ட் எடுக்கக்கூடாது ஷோல்டர் கால்குலேட் பண்ண. அப்பர் செஸ்ட்டை தான் எடுக்கணும். நம்ம அந்த கை அக்குள் இருக்கு இந்த பகுதியில டேப் இப்படி உள்ளுக்கால இப்படி விட்டு இந்த பகுதிக்குள்ள ரவுண்ட் அப் பண்ணி உடம்பு எவ்வளவு வருதோ அந்த அளவை 6ஆல டிவைட் பண்ணி போடுறது தான் ஷோல்டர் அளவு. நீங்க இந்த செஸ்ட் 6ஆல டிவைட் பண்ணா ஷோல்டர் ரொம்ப பெருசாயிரும். அப்பர் செஸ்ட்டை மட்டுமே கால்குலேட் பண்ணணும். இப்ப சப்போஸ் இந்த இடத்துல 36 வருதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு. அப்ப இந்த அப்பர் செஸ்ட் 36, இது 6ஆல டிவைட் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு 6 இன்ச்சு வரும். அப்ப இந்த ஷோல்டர்ல வந்து இந்த இப்படி மார்க் பண்ற ஷோல்டர்ல நான் ஆஃப் ஷோல்டர் 6, இந்த இடத்துல 7.5 வச்சிருக்க இடத்துல நான் 6 இன்ச்சு தான் நான் வைப்பேன். அப்ப இந்த 6 இன்ச்ல போட்டு நம்ம எப்பவும் போல கட் பண்ணிக்கிறலாம். இதுலயும் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நீங்க மெலிஞ்சிருந்தா இதுக்கு மட்டும்தான் சொல்றது. அதாவது இப்ப எந்த அளவுல 36 தான் உடம்பான என்னையோட இன்னும் சின்ன ஆளா மெலிஞ்சு சின்ன ஆளா இருக்கிறீங்கன்னா நீங்க இன்னொரு 1/2 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். எதுக்கு டீப் நெக் வைக்கல, சும்மா 4 இன்ச் 5 இன்ச் வச்சா அதே 6 வச்சு நீங்க கட் பண்ணிடலாம். டீப் போக போக ஷோல்டர் வந்து நம்மளுக்கு வழிஞ்சிட்டு இறங்குற மாதிரி வந்துடும் சின்ன ஆட்களா இருந்தா. இப்ப எனக்கு இப்ப 6 போட்டு வெட்டினாலும் எனக்கு சேர்ந்து சரியா நிற்கும் பிளவுஸ். என்னையோட 36 தான் உடம்பான என்னையோட
கூட சின்னாலா இருந்தேன்னு சொன்னா கொஞ்சம் இந்த இடத்துல இறங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பின்னுக்கு ரொம்ப லோனை கொடுத்துருக்கோம். லோனை கொடுக்குற நேரம் அந்த உடம்பு அதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டா சரி. ரொம்ப பெரிய ஆளு சின்ன ஆளுங்கிற மாதிரி. பெரிய ஆளுன்னா அப்படியே வச்சிருங்க. சின்ன ஆளா இருந்தா ஒரு 1/2 இன்ச்சோ ஒரு 1/4 இன்ச்சோ ஷோல்டரை குறைச்சிக்கிறணும். குறைச்சிட்டு வெட்டினாலும் பிளவுஸ் சரியா தான் வரும். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. சரிஞ்சு ஷோல்டர் இறங்கி இறங்கி வராது. அவ்வளவுதான். இதுதான் 2வது ஃபார்முலா வைஸ். 3வது வந்து ஒரு ரஃப்பான கான்செப்ட். அதாவது இப்ப நான் அந்த எடுக்கிற அளவே ஷோல்டர் 15 இருக்கா, அப்போ ஒரு 3 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கிறங்க. அப்ப 15ல இருந்து 3 போனா 12. அது ஆஃபா பிரிச்சா 2 தானே ஷோல்டரை பிரிக்கணும். அந்த 12ல ஆஃபா பிரிச்சா 6 தான் இந்த ஷோல்டர் அப்படிங்கிறது. 15க்கு மேல ஷோல்டர் 16 17 அப்படி பெரிய ஆளா நல்ல பெருசா ஷோல்டர் இருக்கிறவங்க 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறங்க அந்த ஷோல்டர் அளவுல இருந்து. இப்போ ஒரு 16 17 இன்ச்சு இருக்குது, 4 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் எவ்வளவு வரும்? 13. அந்த 13 ஆஃபா பிரிங்க. அப்ப அந்த 6.5, அப்ப 6 தான் உங்களுக்கு ஷோல்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரஃப்பான கான்செப்ட். அதுதான் எல்லாமே. இது எல்லாமே சரியா வந்து பிளவுஸ்க்கு ஷோல்டருக்கு சம்பந்தம். அது வந்து செட் ஆயிரும். என்ன நான் சொல்றது, நீங்க சாதாரணமா ஒரு 6 இன்ச்சு 5 இன்ச்சு 7 இன்ச்சுக்குள்ள நார்மலா வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரஃபா செய்யற பிளவுஸ் எல்லாம் சரியா செட் ஆயிரும். சப்போஸ் நீங்க ரொம்ப மெலிஞ்சிருந்து உடம்பு மட்டும் உங்களுக்கு கூட இருக்குது, இல்ல சின்ன ஆள் உயரம் ஷார்ட்டா இருந்து உடம்பெல்லாம் பெருசா இருந்தாலும் இந்த ஷோல்டர் ப்ராப்ளம் இதுலதான் எங்களுக்கு வந்து மிஸ்டேக் வரும். ஷோல்டர் இறங்கி வரும், இல்ல ஒன்னும் டைட் ஆயிட்டு இந்த இடம் முன்னாடி கப்பெல்லாம் வந்து இழுத்து கொடுக்கும். அவ்வளவுதான். இதுக்கு ஒரே சிம்பிள் சொல்யூஷன். நீங்க வந்து ஃபுல் ஷோல்டரை எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி எந்த அளவு கழுத்து இறக்கம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு 1/4 இன்ச்சு குறைச்சிக்கிட்டே வந்து ஷோல்டரை மார்க் பண்ணுங்க. இல்லையா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. உங்களோட உடம்போட அளவு என்ன மெஷரோ, நீங்க இது அப்பர் செஸ்ட என்ன மெஷரோ அதை 6ஆல டிவைட் பண்ணுங்க. 6ஆல டிவைட் பண்ணி வர்ற ஆன்சர் தான் அந்த ஷோல்டரோட அளவு. அவ்வளவுதான் ஷோல்டரை மார்க் பண்ற விதம். இந்த அப்பர் செஸ்ட், இப்ப இந்த அப்பர் செஸ்ட் எனக்கு இப்ப 36 இருக்குன்னா மிடில் செஸ்ட் ஒரு 2 இன்ச்சு கூடி 38 இருக்கலாம், இல்ல ஒரு சிலருக்கு 3 இன்ச்சு கூடி கூட இருக்கலாம். அப்படி அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் வரும். அப்ப இந்த சின்ன அளவுலயே நீங்க கரெக்டான ஷோல்டர் அளவை எடுத்துடலாம். இவ்வளவுதான். இப்ப இது வந்து எக்ஸாக்டா இப்ப இந்த ஷோல்டர் அளவு ஃபார்முலா வைஸ் பிரகாரம் நான் சொல்றேன். இப்ப 6 வந்துருச்சு, 6ஆல பிரிச்சு 6 வந்துருச்சு. இது வந்து ஒரு டீப் நெக் பிளவுஸோ இல்ல ஷார்ட் நெக் பிளவுஸோ தைக்கிறதுக்கு இது சரி. இதே இது காலர் வச்சோ இல்ல போட் நெக் வச்சு காலர் வைக்கல இதுல பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்துக்கிறங்க. நம்ம எடுக்கிற ஷோல்டர் இந்த ஃபார்முலா வைஸ் பிரகாரம் செய்யல. அப்ப 7 இன்ச்சுக்கு பிளவுஸ் போட்டு கட் பண்ணுங்க. இதே போட் நெக்கோ இல்ல இந்த சுடிதார் போட்டு செய்வோம், நம்ம சல்வார் போடுற நேரம் பெரிய போட் நெக்கோ இல்ல பெரிய கால் நெக்கில இன்னொரு இன்ச்சு கூட சேர்த்துக்கலாம். அப்ப 8 இன்ச்சுக்கு நம்ம வச்சு 36 சைஸ்க்கு விட்டணும். அப்பதான் இந்த சல்வார்லாம் நம்ம போடுற நேரம் போட் நெக் போடல இந்த 8 இன்ச்சு. பிளவுஸ்க்கு 1 இன்ச்சு போதும். சல்வார் போட்டு வெட்டுற நேரம் 2 இன்ச்சு சேர்த்துக்கிறது இந்த ஃபார்முலா வைஸ் பிரகாரம். இவ்வளவுதான். நீங்க வந்து ஷோல்டர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்ங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.